குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நார்ச்சத்து பற்றி. அதாவது நார்ச்சத்து இல்லாத ஃபுட்டு வந்து குப்பை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருந்தா. கரெக்டாக சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இந்த நார்ச்சத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ஃபைபருங்கிறது என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஒரு கார்போஹைட்ரேட். இப்போ மாவுச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், ரைஸ், வீட், இந்த மாதிரி எல்லா தானியத்துலையும் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அதோட கேட்டகரியில் தான் வருது. இந்த மாவுச்சத்து கேட்டகரியில் தான் ஃபைபருமே வருது. ஆனால் இதில் வந்து மாவுச்சத்து கிடையாது, நார் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நான் ஸ்டார்ச்சி கார்போஹைட்ரேட் தான் ஃபைபர். ஃபைபர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கால்வாசி பிளான்ட் ஃபுட்ஸில் எக்கச்சக்கமாக ஃபைபர் தான் அங்கே இருக்குது. நிறையவே ஃபைபர் இருக்குது. ஸோ பிளான்ட் ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தானியங்கள், கிரெயின்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரைஸ், வீட், அதுக்கப்புறம் சிறுதானியம், அதில் எல்லாம் ஃபைபர் இருக்குது. பாலிஷ் பண்ணாத வரைக்கும் அதில் நிறையவே ஃபைபர் இருக்குது. கம்ப்ளீட்டாக நல்லா பாலிஷ் பண்ணி ஒயிட் கலரில் ரைஸ் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதர் கேட்டகரி வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் சீட்ஸ் எல்லாம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுறோம், டெய்லி பெருக்கி துடைக்கிறோம், வீடை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தாங்க. நம்ம உடம்புல எக்கச்சக்க அழுக்கு இருக்கும்ல, சாப்பிட்ற ஃபுட்டில் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. அண்டு இந்த பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சில பில்டிங்லலாம் பைப் வந்து ரொம்ப பழைய காலத்து பைப்பாக இருக்கும். அண்ட் அதில் லெட்டோட கோட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெவி மெட்டல்ஸ் அது இதுன்னு நம்ம ஃபுட்டு வழியாகவே எக்கச்சக்கமாக உள்ளே வந்துடும். ஸோ பாடியில் இருக்கிற இந்த ஹெவி மெட்டல்ஸ், இல்லை டாக்ஸின்ஸ், இல்லை கொழுப்புச்சத்து நிறைய இருக்குதுன்னா இது எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டு போகிறது ஃபைபர் தான். ஸோ நார்ச்சத்து அவ்வளவு நல்லது. நார்ச்சத்து ரெகுலராக எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போது லேடிஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 கிராம், டெஃபினட்டாக 25 கிராம் ஒரு நாளைக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும் அவங்க டயட்டில். அதே மாதிரி இப்போ மென்னுக்கு, ஜென்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 35 to 40 கிராம். ஓகே, இந்த அளவுக்கு மென்னுமே சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக ஒன்றும் வராது. இப்போ ஃபைபர் கம்மியாக டயட்டில் இருந்ததுன்னா எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து அப் அண்ட் டவுனாக இருந்ததுன்னா அதை நார்மலாக ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபைபர் வேணும். அதுக்கப்புறம் பிளட் சுகர், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டு தான் சாப்பிட சொல்லுவோம். அண்ட் அது வந்து பிளட் சுகரை நார்மலைஸ் பண்ணி பக்காவாக வச்சுக்கும். வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே பெனிஃபிஷியல். ஏன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த ஃபைபரோட என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா, ஸ்பாஞ்ச் வந்து தண்ணிக்குள்ளே போட்டோன்னா எப்படி அது அப்படியே நல்லா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபைபருமே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நிறைய தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அடுத்து வந்து இந்த குடலில், இப்போ வந்து இன்டெஸ்டைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன சின்னதாக கொப்பளம் மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபைபர் போதிய அளவுக்கு டயட்டில் இல்லைன்னா இந்த டைவோட்டிகுலைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்கிற டயட்டை ரொம்ப நாளாக லாங் டேர்ம் இந்த மாதிரியான ஃபுட்டில் வந்து ஃபைபரே இல்லாமல் சாப்பிட்டுட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோலன் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூட இருக்குது. ஸோ கேன்சர் ரிஸ்க்கு கம்மி பண்ணோன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஃபைபர் ரிச் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவும் அவசியம். ஸோ ஃபைபர் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரிஸ், சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபர் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீட்ஸ், இதில் எல்லாமே சாலிபிள் ஃபைபர் இருக்குது. அது கண்ணுக்கு அந்த நாரை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, பட் அது ஆல்ரெடி இருக்குது. இப்போ பருப்பெல்லாம் சாப்பிட்றோம், சுண்டெல்லாம் சாப்பிட்றோம், அதோட தோல்லையே வந்து உங்களுக்கு ஃபைபர் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இப்போ ஆரஞ்செலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் எல்லாம் தெரியும், ஆனால் அதில் இருக்கிற பல்ப், அதில் ஃப்ளஷில் கூட உங்களுக்கு ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி கொய்யா வந்து அந்த சீட்ஸோடு சாப்பிட்றோம், இல்லை மாதுளம் பழம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் சீட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நார்ச்சத்து தான். இது ரொம்ப பெனிஃபிஷியல். ஸோ இதெல்லாம் சாலிபிள் ஃபைபர் கேட்டகரியில் போயிடும். இது வந்து ரெகுலராக டயட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, பைல்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லை IBS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போதிய அளவுக்கு ஃபைபர் டயட்டில் இருந்தால் அது ரொம்ப நல்லது. இன்சாலிபிள் ஃபைபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தவிடில் இருக்குது. இப்போது அரிசி, அவல், அப்புறம் இந்த கோதுமை இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பாலிஷ் பண்ணிவிட்டு அந்த தவிடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தவிடு வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது இப்போ ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணாமல் கொஞ்சம் அந்த லைட் ப்ரௌன் கலரில், இல்லை எல்லோயிஷ் கலரில், இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம், ரைஸ் எல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபைபரும் உடம்புக்கு போய் சேரும். ப்ளஸ் இந்த தவிடில் இருக்கிறதே செப்பரேட்டாக இப்போ கடைகளில் விற்கிறாங்க, சிலியம் ஹஸ்க் அப்படின்னு ஒன்று வருது. அப்புறம் அதே மாதிரி இது ஒரு டேப்லெட்
டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லைன்னா ஒரு பவுடர் ஃபார்மில் கூட வருது. டாக்டர்ஸ் அது யூஸ்வலாக அந்த ஃபைபர் எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கி தண்ணியில் கலந்து நீங்கள் நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகும். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த இன்சாலிபிள் ஃபைபர் இந்த கொஞ்சம் தவிடெல்லாம் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி பார்த்து கிரெயின்ஸ் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அன்பாலிஷ்ட் ரைஸ், கைக்குத்தல் அரிசி, அப்புறம் அவல் வந்து ரெட் கலரில் ஃபைபரோடு இருக்கிற அந்த மாதிரி ரெட் கலர் பாலிஷ் பண்ணாத தானியங்கள் நிறைய சாப்பிடுங்க. சிறுதானியம் எல்லாம் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே வந்துடும். இது கம்ப்ளீட்டாக இது சுத்தமாக டைஜஸ்டே ஆகாது. இன்ஃபேக்ட் இது பாடிக்குள்ளே போய் ஸ்டமக்குள்ளே போய் குடலில் போய், அதாவது சிறுகுடல் போய் அதுக்கப்புறம் பெருக்குடல் போய், பெருக்குடலில் இருக்கிற பாக்டீரியா அது இது எதெல்லாம் குட் பாக்டீரியாவோ அதுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். தேவையில்லாத நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் இது வெளியில் தள்ளிடும். ஸோ இது ரொம்ப பெனிஃபிஷியல். இன்கேஸ் நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ முட்டை வந்து பொரியல் மாதிரி பண்ணுறீங்க, ஸ்க்ராம்பிள் பண்ணுறீங்கன்னா அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கொடமிளகா அதெல்லாம். ஆம்லெட்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். வெங்காயம், கொடமிளகா, தக்காளி, மஷ்ரூம், ப்ராக்லி, அப்புறம் கீரை இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அடை, ஊத்தப்பம், இட்லி இதெல்லாம் பண்ணும்போது கூட உங்களுக்கு அதில் கீரையோ இல்லைன்னா கேரட், பீட்ரூட், பட்டாணி இந்த மாதிரியான பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சூப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டாமல் அப்படியே சால்ட் பெப்பர் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப் வழியாக கூட போதிய அளவுக்கு சால்யூபிள் ஃபைபர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டிப்போடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். தேங்க்யூ.